இப்ப பார்த்தீங்கன்னா, போஸ்டர்ல, பேனர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆ தலைவர்கள் எல்லாம் வந்து வரவேற்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, "சிங்கமே வருக" அப்படின்னு போட்டிருப்பாங்க. பேனர்ஸ்லலாம் அ "எங்கள் சிங்கம்" அப்படின்னு தலைவரோட போஸ்டர்கள்ல போட்டிருப்பாங்க. இப்ப அது மட்டும் இல்லாம பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சிங்கத்தோட படத்த போட்டு, இன்னொரு பக்கத்துல அவங்கவங்களுக்கு புடிச்ச தலைவர்களோட படத்த போட்டு, "எங்க தலைவரும் சிங்கமும் ஒண்ணு. எங்க தலைவர் சிங்கம் போன்றவர்" அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இந்த போஸ்டர், பேனர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ, அ இப்ப நம்மிடையே பார்த்தீங்கன்னா, நெறைய விலங்கினங்கள் இருக்கு இல்லையா? நெறைய நன்மை குடுக்குற மனிதனுக்கு நன்மை குடுக்குற விலங்கினங்கள் நெறைய இருக்கு. நன்றி உள்ள விலங்கினங்கள் நெறைய இருக்கு. ஆனாலும் சிங்கத்த மட்டும் தான் தலைவரோட ஒப்பிட்டு போடுவாங்க. அது ஒரு மரியாதையா அ பார்ப்பாங்க இல்லையா? ஸோ ஏன் அப்டின்னா, இப்ப சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது எப்படி ராஜாங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. என்ன அப்டின்னா, அது யானைய விட பெரிய மிருகம் இல்ல. புலி அளவுக்கு அது ஃபாஸ்ட்டா ஓடாது. நரி அளவுக்கு தந்திரம் பண்ண தெரியாது. ஒரு ஒட்டகச்சிவிங்கி அளவுக்கு கூட அது உயரமும் கிடையாது. ஆனாலும் காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம் தான். இல்லையா? ஸோ ஏன் அப்டின்னா, அதனுடைய பல குணங்கள் இருக்கு சிங்கத்துக்கு. பலவிதமான குணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரே ஒரு குணம் தான், அந்த காட்டுக்கே அது ராஜாவா இருக்கிறதுக்கான முழு காரணம். அது மட்டும் இல்ல, நம்ம தலைவர்கள்லாம் போஸ்டர்ல போடுறதுக்கும் அதான் காரணம். இது என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட்னா அணுகுமுறை. ஒரு விஷயத்த எப்படி அணுகுறோங்கிறது தான் அவரு தலைவரா இருக்கிறாரா இல்லையாங்கிறதே தீர்மானிக்கும். இப்போ ஒரு சிங்கம் எப்படி அணுகும் அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போ ஒரு யானை இருக்கு முன்னாடி. அவ்வளோ பெரிய யானை இருக்கு. சிங்கம் எப்படி பார்க்குமா? அத அப்படியே ஒரு ஃபுட்டா பார்க்குமா. சிங்கத்துக்கு பசி வந்துட்டா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது யானையா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பெரிய விலங்கினமா இருந்தாலும் சரி, அது எப்படி பார்க்குமா? ஃபுட்டா பார்க்குமா. ஓகே. அதுக்கு பசி. முன்னாடி இருக்கிறது யாரு? யானை. அது எவ்வளவு பெருசு இருக்கு. அதுக்கு பயமே இருக்காது. ஒரு ஆட்டிட்யூட், அதுக்கு ஒரு பயமே இல்லாம அந்த யானைய எப்படி பார்க்குமா? ஒரு உணவா பார்க்குமா சிங்கம். அதே போல தான் இப்ப குடும்பத்துல கூட ஒரு தலைவர் எப்படி, அது தலைவனோ, தலைவியோ, ஓகே, குடும்பத்தை யார் வந்து முடிவெடுத்து லீட் பண்றாங்களோ அவங்க தான் தலைமை பண்பு உடையவங்க இல்லையா? ஸோ அது எங்க தீர்மானிக்கப்படுதுன்னா, அந்த ஆட்டிட்யூட் ஒவ்வொரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அதை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க தலைமை பண்புல இருக்கிறதுக்கான தகுதி. அதனால தான் தலைவர்கள் படத்துல சிங்கத்தை தலைவரோட ஒப்பிட்டு போடுறாங்க. ஏன்னா தலைமை பண்பு நிறைந்தவர். எதுவா இருந்தாலும் அவருடைய ஆட்டிட்யூட், அந்த அணுகுமுறை அப்படி சிறந்து இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான். ஸோ ஒரு தலைமை பண்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அணுகுமுறை, ஆட்டிட்யூட். வாழ்த்துக்கள்.